சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதுசா நர்சரியில இருந்து ரோஸ் செடி வாங்குனதுக்கு அப்புறம் அதை எப்படி ரீபார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம புதுசா நர்சரியில இருந்து ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்த உடனே என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வாங்கிட்டு வந்த உடனே ரோஸ் செடியை ரீபார்ட் பண்ணக்கூடாது. ஒரு 3 நாளாவது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நிழலான ஒரு இடத்துல வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோஸ் செடியை நம்ம வந்து ரீபார்ட் பண்ணணும். ஸோ நம்ம மாடி தோட்டத்தில் அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரோ பேக்கில் தான் வந்து ரோஸ் செடியை வந்து ரீபார்ட் பண்ண போகிறோம். ரோஸ் செடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, க்ரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 9x9 போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எப்பயுமே கொஞ்சம் அகலமான கொஞ்சம் பெரிய தொட்டியில் நம்ம ரோஸ் செடி வச்சோம் அப்படின்னா நல்லா வளரும். 12x12 இன்ச் க்ரோ பேக்கை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட மண்கலவை. ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் மண்கலவை எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 50% செம்மண் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 20% என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம தொழு உரங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10% வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் 20% மணல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது எல்லாத்தையுமே முன்னாடியே நான் வந்து செடியை வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது எல்லாமே கலந்த கலவையை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மண் கலவை ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ ரோஸ் செடி வைக்கிறதுக்கு மண் கலவை சரியாயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த க்ரோ பேக்கில் இல்லை தொட்டியில் எதில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 3/4 தரத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு மண்ணை நிரப்பிடணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரோஸ் செடியை வச்சு அதுக்கு மேலே மண்கள் போடணும். இப்போது அந்த வேரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் மேல் வேரோட அடிவேர் தான் வந்து அதிகமாக போகும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, 3/4 தரத்துக்கு நம்ம மண்ணை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரோஸ் செடியை நடவு பண்ணணும். இப்போ நம்ம வீட்டில் ரோஸ் செடியை நடவு பண்ணிடலாமா? வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து 3/4 அளவுக்கு வந்து மண் போட்டாச்சு. இப்போ இந்த ரோஸ் செடியை தான் நம்ம வந்து நடவு பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த க்ரோ பேக்கில் வந்து வச்சுருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மண்ணெல்லாம் வந்து உடஞ்சிடாம வேர்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம வந்து எடுக்கணும். இப்போ வந்து நான் வந்து நிறைய தண்ணி ஊற்றலை செடிக்கு, அதனால தான் பூ வந்து வாடி இருக்கு லேசா. இப்போ நடவு செய்யற என்ன பண்ணணும்னா, இந்த இதெல்லாம் கலட்டி அப்படியே நம்ம இறக்கணும். ஸோ வந்து மண் கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் தான் அதை நம்மளால் பண்ண முடியும். தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா உடஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இதை பண்ணலை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படி ஓட்டை கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல நம்ம குத்தி நம்ம வந்து இதை வந்து இந்த கவரை அழுங்காமல் வந்து பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இங்கே விழுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஏற்கனவே நர்சரியில் வச்சுருந்த மண். நம்ம வந்து மேலே கொஞ்சமாக வந்து கொக்கோ பிட் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த மண் தான் வந்து விழுகுது. இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, மண் உடையாம அப்படியே நம்ம வந்து எடுத்து நடவு பண்ணிடலாம். அப்போதான் வந்து செடி வந்து நல்லா வேர் வந்து போகும். இதை நம்ம உடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா, வேர் வந்து அசைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து செடி வந்து வளராது. ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நடவு பண்ணிடலாம். இதுக்கு மேலே இன்னும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, மண் வந்து போட்டுடலாம். எப்பயுமே இந்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மண் வந்து நம்ம போட்டுறணும். இப்போ வந்து இது நம்ம மண் போட்டுட்டோம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுறலாம். ரோஸ் செடி நடவு பண்ண உடனே நிறைய தண்ணி வந்து நம்ம ஊற்றக்கூடாது. ஒரு 3 நாளைக்காவது நிழலான இடத்துல தான் நம்ம வைக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வெயில் படுற இடமா பார்த்து நம்ம வந்து ரோஸ் செடியை வைக்கணும். இப்போ இந்த ரோஸ் செடியை நம்ம வந்து நடவு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ரோஸ் செடி இருக்கு, அதையுமே வச்சிடலாம். இப்போ இந்த க்ரோ பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து மண்ணை வந்து நிரப்பிடலாம். இப்போ இந்த மண்ணை வந்து இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பொலன்னு லூஸாக இருக்குன்னு, இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து வேர்கள் நல்லா போய் நமக்கு வந்து செடி வந்து நல்லா வளரும். இறுக்கமாக இருந்தது அப்படின்னா செடி வந்து வளராது. இப்போ
இப்போ இந்த க்ரோ பேக்கில் வந்து நல்லா வந்து நமக்கு ஹோல்ஸ் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஊற்றுற தண்ணி, செடிக்கு ஊற்றுற தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெளியே ட்ரைனேஜ் ஆகணும். நீங்கள் தொட்டியில் வச்சிங்க அப்படின்னா நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து தண்ணி ஊற்றுனா வெளியே வந்துருங்கிறனால நான் இதை எடுத்திருக்கேன். நம்ம அந்த உரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொழு உரம் போடலாம், ஆட்டுச்சாண உரம், மாட்டுச்சாண உரம், மண்புழு உரம், இந்த மாதிரி ஏதாவது நம்ம போட்டுக்கலாம். 3 கிடைச்சது அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம போட்டுக்கலாம். என்கிட்ட ஆட்டுச்சாண உரமும் மாட்டுச்சாண உரமும் இருந்தது, அதை தான் நான் கலந்துருக்கேன். இப்போ இந்த க்ரோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3/4 தரத்துக்கு நம்ம வந்து மண் போட்டிருக்கோம். இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ ரோஸ் செடியை நம்ம வந்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டுட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம மண் போடணும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட குட்டி தொட்டி இருந்தது அப்படின்னா இப்படி வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வரும். ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரோஸ் செடியை உள்ள நம்ம நடவு பண்ணிடலாம். செடியை வந்து நம்ம வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ வந்து கவரில் இருந்தது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸியாக வந்து கிழிச்சு வந்து எடுத்துட்டோம். கவரில் இருக்கிறத ஈஸியாக கிழிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி தொட்டியில் இருக்கிற செடிகள் எல்லாம் இந்த மாதிரி இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்டு இந்த இடத்துல இருக்கிற இடத்துல இப்படி நம்ம வந்து நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அப்படியே தலைகுப்புற வந்து இப்படி திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி ஒரு தட்டு தட்டுணும். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு தட்டு தட்டுனாலே என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த செடி வந்து வந்துடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படியே வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வேர்லாம் வந்துருக்கு, இதில் நல்லா பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே வச்சிடலாம். எப்பயுமே வந்து ரோஸ் செடியை வைக்கும்போது நடுவில் தான் வைக்கணும். அப்போ தான் வேர்கள்லாம் எல்லா பக்கமுமே போகும். ஓரமாக வைக்கக்கூடாது. ஒரு தொட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோஸ் செடி தான் வைக்கணும். இந்த மாதிரி செடியை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் மண்ணை மட்டும் நம்ம நல்லா போட்டுறணும். செடி ஆடி வேர்லாம் ஆடிருச்சு அப்படின்னா வந்து செடி வந்து முளைக்காது. வேர் விட்டுருச்சு அப்படின்னா செடி வந்து செத்து போயிடும். ஸோ இப்போயும் இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மண் போட்டாச்சு. இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம புதுசாக நர்சரியிலேருந்து வாங்கின ரோஸ் செடியை எப்படி நடவு செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.